இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஃபுல் பாடி ஒயிட்னிங் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. நிறைய பேர் வந்து ஃபுல் பாடியுமே ஒயிட் ஆக மாதிரி ஒரு க்ரீம் வந்து சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதில் போட்டிருக்கக்கூடிய ஐட்டம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்கின்னை ப்ளீச் பண்ணுற மாதிரி நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க. எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க. இதுவே நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ முகம் மட்டும் ஒரு கலரில், உடம்புலாம் ஒரு கலரில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு உளுந்து வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க, வெள்ளை உளுந்து. ஸோ இதை வந்து ஒரு நல்லா ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. இந்த உளுந்து நம்ம ஸ்கின்னை அந்தளவுக்கு பிரைட் பண்ணி கொடுக்குங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் வந்து மாவு ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து தோண்டுவீங்க இல்லையா, அந்த கையை விட்டு தோண்டும் போது தோண்டி முடிச்சுட்டு அந்த மாவில் உப்பு போட்டு கரைச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து நல்லா கையில் கழுவும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் கை நல்லா பிரைட்டாக நல்ல ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இனிமேல் மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ஃபேஸுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வரும்போது செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு ஊறினதுக்கு அப்புறமா இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம், அதே தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட தக்காளி பழம் ஒன்று வந்து நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாக க்ளோ ஆகி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இந்த கரும்புள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து சரி பண்ணி கொடுக்குங்க. பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து இந்த தக்காளி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து உருளைக்கிழங்கு பாதி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஒரு சின்ன உருளைக்கிழங்கா இருந்தால் நீங்கள் 1 ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பெருசாக இருந்தால் பாதி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குமே நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு பார்லர் போய் ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்குங்க. அதையுமே இதை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிட் கலரில் மாதிரி இருக்குதுல்ல, நேரில் வந்து ஒரு மாதிரி தக்காளி கலரில் இருக்கும். லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்குங்க. கலர் பார்க்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் ஃபீல் இருக்கும். நல்லா ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு ஆகி வருங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த வடிகட்டினதுக்கப்புறமா அந்த க்ரீமை பார்க்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நிறைய பேர் வந்து எவ்வளவோ க்ரீம் போட்டாச்சுங்க, போடும்போது நல்லாயிருக்கு, அதை விட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம ஸ்கின் வந்து பழைய மாதிரியே வந்துடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் வந்து கலர் வந்து டேனை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம இப்போ இருக்கிற கலர்லேருந்து ஒரு 2-3 ஷேட் வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த க்ரீமை விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின் கேர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லியும் வந்து குளிச்சதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போடுங்க. ஸோ வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போங்க. இந்தமாரி ப்ராப்பராக வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இப்போ கிடச்ச அதே கலர் லைஃப் லாங்காக அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ சன்ஸ்க்ரீம் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸ்கின் எப்போயுமே பிரைட்டாகவும் க்ளோவாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கு இல்லையா. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துருக்கேங்க. இது வந்து இந்த க்ரீமை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தாழை ஜெல் போடுறதுனால நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு கூலிங், இந்த சம்மருக்கு கூலிங்காக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கத்தாழை ஆட் பண்ணலாமான்னு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இருக்கிறவங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க இந்த மாதிரி கடையில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான அலோவேரா எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ இல்லாதவங்க வந்து ரெடிமேட் அலோவேரா யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா அந்த கூலிங்னஸ் போயிடும். ஸோ லைட்டாக கூலிங்காக இருக்கும் போதே போட்டிங்கன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்லா ஜில் இருக்குங்க. இது ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த க்ரீமை கை, கால், கழுத்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க போங்க. செம்மையாக இருக்கும், உங்கள் ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சோப்பு போடவே தேவையில்லைங்க, இதுவே நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக போட்டு குளிச்சுட்டு வாங்க. டெய்லியுமே வந்து ஃபேஸுக்கு மட்டும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கோங்க, செம்ம ரிசல்ட் இருக்குங்க.
இது பெண்கள், ஆண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது. குழந்தைங்க கூட 5 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. வெளில வச்சீங்கன்னா கெட்டு போயிரும். ஸோ, அதனால ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணிட்டுங்க, இத தீர்ந்ததுக்கப்புறமா மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கோங்க. 10 நாளைக்கு ஒருக்கா ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ, இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ கருப்பா இருந்தாலும் சரிங்க, உங்க கலர் வந்து நல்லாவே மாறி கொடுக்கும். ஸோ, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.